நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியோட பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். முதல்ல மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி அப்போ தான் ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கிரேவிக்கு குடம்பு மிளகா, ஆனியன், பன்னீர் இது வரைக்கும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு பவுலில் 1 கப் தயிர், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா நல்லா அதில் வந்து மேரினேட் ஆகும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி அதையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் சாஃப்டாக குக் பண்ணால் கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் நான் சப்பாத்தியுமே நல்லா தேய்ச்சி சுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தான் சப்பாத்தி தேய்ச்சேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு தேய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே அவள் சப்பாத்தி திரட்டி கொடுத்தா, நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன். நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே குட்டி பொண்ணுக்கு பசி எடுத்துக்கிச்சு. அவள் வந்து கேட்டதுனால சரி சப்பாத்தியும் போட்டு பன்னீர் கிரேவியும் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தா. நாங்களுமே எங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.